ஸ்ரீ காளியம்மன் தங்க விநாயகர் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக நடைபெறும். பக்கத்தூரிலிருந்து வந்திருக்க கிராம பொதுமக்களுக்கு அனைவர்களுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகம் சிறப்புற நடக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். மலை அணித்து பொன்னாடை அணிவிக்கின்றேன். நீதான் எனக்கு உள்ளதே
சிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி
கசந்துருகும் மனத்தினிலே இசை குருகும் மகமாகி இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பமில்ல ஆடுட சின்ன தம்பி இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பமில்ல ஆடுட சின்ன தம்பி உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க சந்தையில வெள்ளாட்டு மண்டைய போலானாங்க இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பமில்ல ஆடுட சின்ன தம்பி நம் நாட்டின் ஜாதியிலே எந்ததெல்லாம் போய் சேதி மண் வீட்டு ஒரு ஜாதி மட்டி வீட்டு மறுஜாதி தேசிய கொடியிலே 3 வகை வர்ணம் தான் தேசத்தில் இருக்கிறது 100 வகை வர்ணம் தான் ஏழைய திருப்பிடிலே இறைவனைத்தான் காணலாம் அப்படி தடலத்திருந்த நாளும் இங்கே நாளலாம் என்னாலும் இறைவனைத்தான் பார்த்திடவே முடியல நான் தந்த இடைவரையில் ஏழை இங்கே சிரிக்கல எல்லோரும் சேர்ந்து இங்கு ஏழைகளை அமர்த்த அவன் எப்படி சிரிக்க முடியும் அது சப்படி விட்டைய போகும் நெந்த பொழுது நேர்மையோடு நம்மோட ராஜா இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு சொந்தமில்ல ஆடுட சின்ன தம்பி குப்பையில கண்டெடுத்த குண்டுமணி நீதாண்டா எப்போது சிரிச்சுக்கிட்டு கொள்ளுகிறமாண்டா அப்ப யாரு தெரியவில்லை அம்மா யாரு புரியவில்லை ஆனாலும் உன்னுடைய சொல்லுங்க வாழ்ந்தாண்டா எல்லோருக்கும் தகப்பலண்டு இருக்கிறது சாமிதான் எல்லோருக்கும் வீடு கண்ட சாமி கண்ட பூமிதான் எல்லார ஏழையெல்லாம் நாம கொண்ட உறவுதான் நல்லோட வாழ்த்துதெல்லாம் நம்முடைய வரவுதான் ராஜா போல வாழு நம்ம ராஜா நல்ல ஊரு ராஜா போல வாழு நம்ம ராஜா நல்ல ஊரு பல்லம் மெல்ல மேடை எல்ல செல்லும் நம்ம தேரு இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு சொந்தமில்ல ஆடுட சின்ன தம்பி உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு சொந்தமில்ல ஆடுட சின்ன தம்பி இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுட சின்ன தம்பி அதனால நமக்கு சொந்தமில்ல ஆடுட சின்ன தம்பி பக்கவாத்தி கலைஞர் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள் அவர்களை பாராட்டி இந்த 1000 ரூபாய் நன்கொடை அளிக்கின்றேன். எங்கள் அனைவருக்கும் பாகுபாடின்றி பரிசினை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லபடியா நாடகத்தை துவங்கியாச்சு. ஆமாங்க, துவங்கிட்டோம்ல. ஆமா ஆமா ஆமா, ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அதுல என்னங்க சந்தேகப்படுறீங்க? துவங்கி விட்டா ஆரம்பிச்சாச்சு. அது என்ன விஷயம்னா, என்ன விஷயம்? எதையும் எளிதா துவங்கி விடலாம். சரி, அதை நல்லபடியா கொண்டு போய் முடிக்கிறது தான் பெரிய விஷயம். எப்படி சொல்றீங்க? நிறைய கஷ்டம். எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ, 4 பேர் வந்துருவாளோ, 4 பேர் வராமனா நாடகம் எப்படியா பாப்பா? தலையில வராம இருந்துருவாளோ, அப்படி மனக்குழப்பம் இருக்கும். வந்திருக்க ராஜபாட்டு எப்படி முருகன் மாதிரி இருப்பாரோ இல்ல ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பாரோ? யோ, அது வேற ஆளியா? இன்னைக்கு வந்திருக்கிற தச்சுருவமா கோவில பாக்குற விக்கிரகம் மாதிரியே இருப்பார். அதே மாதிரி வந்திருக்க வள்ளி சின்ன பிள்ளையா குட்டியாந்தாளோ அப்படிங்கிற குழப்பம்லாம் மனசுல இருக்கு. வந்திருக்க நாரதர் நல்லா பாடுவாரா பேசுவாரா? ஏயா நீ வம்பெழுத்து எல்லாம் நல்லா தயாரா இருக்கேன். வந்திருக்க பப்புன்னு டான்ஸ்கார கட்டி பிடிப்பாரா கட்டி பிடிக்க மாட்டாரா இல்ல கற்பழிப்பாரா? இதெல்லாம் கேட்டாங்களா உனைய? நான் சொன்னது அது அல்ல. நாடகம் எப்படி நடக்கும்னு அவங்க மனக்குழப்பத்தில் இருப்பா. ஒரு எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, இன்னைக்கு பூரா நடக்க கூடாதுதான் நடந்துகிட்டு இருக்கு கலியுகத்துல. என்ன நடக்க கூடாது? இந்த வைகாசி மாசத்துல அக்கினி நட்சத்திரத்துல எங்கிட்ட மழை பெய்யுமா? பெய்யுது. களி அப்படித்தான் நடக்கும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அக்கினி நட்சத்திரம் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதான் சொல்லுங்க. நியாயமா பெய்யக்கூடாது அக்கினி நட்சத்திரம் மழை. ஆனா இந்த வெயிலுக்கு நமக்கு மழை பெய்யுறது குழு குழுன்னு தான் இருக்கும். ஆனா முறையா பெய்யக்கூடாது. பெஞ்சா அது நாட்டுக்கு நல்லதல்ல. எதுக்குன்னா, இந்த அக்கினி நட்சத்திரத்துல தான் இந்த பூமியில் இருக்க இந்த வைரஸ் கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்துல அதுக்கெல்லாம் அழிஞ்சு போகுமா. அதுக்காகத்தான் இந்த அக்கினி நட்சத்திரம் வர்றது. ஆனா அதுலயும் மழை பெஞ்சுன்னா அந்த வைரஸ் கிருமிகள்லாம் எங்கிட்ட அழியும். அவ்வளவுதான். அது ஆட்டம் போட்டுதான் தெரியும். இருந்தாலும் பகவான் மேல பாரத்தை போட்டு நம்ம சாமி நம்பித்தான் அந்த வேலை பார்த்துருக்கோம். அதுலயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்குமா, நம்ம டவுசர் கிழிஞ்சு போகுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட பட படன்னு ஊருக்குள்ள வந்து நீ பெய்யுதேன்னு. ஆனா ஒதுங்கிச்சு பத்தியில. என்ன காரணம்? ஏன்
நீங்க எல்லாம் சேர் மேல சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா. ஒரு சேர் மேல உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ஒரு சேர்ல உட்காந்துருக்கா. சேர் மேல தான் சேர் போட்டிருக்காங்க. ஓ கீழே சேர் இருக்கா இல்லையா? மழை வந்து கீழே நடக்கிற சேர், அந்த சேருக்கு மேல சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. சகதி மேல உட்காந்துருக்காங்கிறீங்க. அதனால இனி நீங்க மனசுல அந்த பயத்தை விட்டுருங்க. இனி மழை வந்து நாடகம் கெட்டு போயிருமோங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஏங்க அப்படி உறுதியா சொல்றியா? தைரியமா இருக்கலாம். அதான் எப்படி அவ்வளவு தைரியமா நீங்க சொல்றியா? நான் தான் சொல்ல முடியும். எப்படி? இப்ப திடீர்னு இங்க மழை பெய்யுது, திடீர்னு மழை இல்லாம இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாட்டில். அது எங்கன்னு தெரியுமா? அதான் சிறப்புஞ்சி. என்னையா இதெல்லாம் படிச்சிருக்கியா? நீங்க தான் சொல்லி என்னையா கொடுமையா இருக்கு. வாங்க. நாடக உலக சிவாஜி கணேசன் அண்ணனை 5 வருஷமா கொண்டு வரணும்னு பார்த்தா அவருக்கு இடம் இருக்காது, இல்லாட்டி கரெக்டான ஆள் அமையாது. 4 வருஷம் 5 வருஷம் பேசிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வருஷம் அவர்கிட்ட நேரடியாக பேசி அட்வான்ஸ் கொடுத்தோம். அவருடைய வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. மலர் மாலையும் பொன்னாடியும் அணிவித்து கௌரவித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கணும். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா 5 வருஷமா எங்கே போனியா? மலேசியா போயிருந்தேன். என்ன சொன்னாலே 5 வருஷமா பிடிக்க தேதி கிடைக்கலையா? பிடிக்க முடியல. ஆனால் களவாணி போய் அங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை கேள்வி அவர் எதுக்கு சொல்றாருன்னா 5 வருஷமா தேதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே கோர்த்து வரதை பார்த்தா 5 வருஷம் நான் ஜெயிலியா இருந்தேன். இல்லங்க 5 வருஷமா பிடிக்க முடியலன்னு தலைமறைவா தெரிஞ்சு நினைக்கிறீங்களா? தேதி கிடைக்காம போச்சு. இந்த வருஷம் நல்லபடியா. அது எப்படி உறுதியா சொல்லியா மழை பெய்யாதுன்னு? நான் சொன்னேன் 24 நாள் மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் சிறப்புஞ்சின்னு. அந்த சிறப்புஞ்சியில நான் போய் இறங்கி கால் வச்சேன்னா அதோட மசூரோட மழை பெய்யாது. அவ்வளவு கைராசியா, அவ்வளவு ராசியான ஆளு. இன்னைக்கு நான் கால் எடுத்து வச்சுட்டேன். இனி இங்க மழைக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இந்த வருஷம் விவசாயம் அதெல்லாம் நல்லா இருக்கேன். விடிய காலம் 6 மணி வரைக்கும் பெய்யாது. வர்ண பகவானுக்கு நமக்கு ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 பேர் நாடகக்காரன் பொழப்ப கெடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க தைரியமா உட்காந்து கூத்து பார்க்கலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம், சில இடத்துல பேஞ்சு கிடக்குது, சில இடத்துல பேயாம கிடக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுல சாமி நம்மளால ஒவ்வொருத்தரும் அவன் தோதுக்கு கும்பிடுறான். எப்படி விவசாயி என்ன நினைக்கிறான்? நல்ல கருது விளைஞ்சு நிக்குது, இன்னும் ஒரு மழை வந்துருச்சா, பயப்படாதீங்க, எந்திரிச்சு போப்படாது. என்ன ராசியான ஆளு? இல்ல சொல்லி வாய் மூடல. என்ன ராசி இடம் மாறிக்கிச்சா? இல்ல சொல்லி வாய் மூடல சடச்சடங்குது சத்தம். அது சும்மா மலையோட குஞ்சு அப்படி வந்துட்டு போயிடும். அவ்வளவு மலையோட குஞ்சு அது வந்துடாது. இன்னொன்னு, மழை வரும்போது தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன். அதே மாதிரி முக்காடு போடாதீங்க, உட்கார்ந்துதான் இருக்கணும். என்ன காரணம்னு கேளுங்க. மழைக்கு வேண்டித்தான் நாடகமே நம்ம வைக்கிறோம். ஊர் செழிக்கணும் தான் வைக்கிறோம். அப்படி மழை பெய்யும் போது எந்திரிச்சு போனா அந்த மழையை நம்ம அவமதிக்கிற மாதிரி. வீட்டுக்கு விருந்தாளியை வான்னு கூப்பிட்டு அவங்க வரும்போது வீட்டை போட்டு எந்திரிச்சு போனோம்னா நாளை பண்ண நம்ம வீட்டுக்கு அவன் வருவானா? மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு மழை வராம போயிடும். மழை வரும்போது நின்று அதே இடத்துல உட்காந்து வர்ண பகவானே வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டீங்கன்னாக்கா விவசாயம் நல்லா இருக்கும், மழை பெய்யும். இன்னொரு காரணம், மழைக்கு வச்ச நாடகக்காரனு வந்துட்டான், மழையும் பெஞ்சிருச்சு, பரவாயில்ல, நாடகமே நடத்த முடியலனாலும் சரி அவங்களுக்கு பேசின காசை கொடுத்துருங்க. ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, அவங்க தண்ணி வேணும் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் ஊர் செழிச்சு நல்லா மழை பெய்யும். ஏன்னா 10 நாடகக்காரன் வைத்திருச்சுல நம்ம விழப்படா. ஏன்னா 3 மாவட்டம் தள்ளி வந்திருக்கான். அதனால சும்மா போக முடியாதா இல்லையா? சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்போ கடைசியில் எங்கே வந்திருக்கான்? விருதுநகர் மாவட்டம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா தென்காசி மாவட்டத்துக்கு கிளம்பிடலாம். அப்படியே போனால் சிவாஜி போனோம்னா பட்டாசு வாங்கிட்டு தீபாவளிக்கு கிளம்பிடலாம். இப்போ நீங்கள் கூத்து எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். சொல்லட்டுமா? மழையை பற்றி வாய் திறந்து நம்ம பேசப்படாது. கூட்டணியும் படக்குன்னு வர்றானியா, ரோசக்காரன் போடுற கையா, அது பேர் சொல்லுக்கு வருத்த மரியாதை. கண்ணாலி நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பார்த்துடுங்க, கண்ணோட நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுக்களை கேட்டுடுங்க, ஒன்று ரசிக சொல்லாமலியா இருந்துடுங்க, ரசிக சோழ சகரிகளே வணக்கமுங்க. உங்க கண்ணாலி நாடகத்தை பார்த்துடுங்க. நீங்க போகாதீங்க, நீங்க
வாசிக்கிறேன். அடுத்து நாங்களும் வாசிக்கிறோம். அப்புறமா வாசிங்க போட்டி மிருதங்க. அப்புறமானா என்ன விடிய காலமா? அப்படி இல்லை, பேசும்போது வாசிக்கப்படாதியா, பாடும்போது தான் வாசிக்கிறேன். கோபப்படாது, தொழில பொறுமைப்படாதையா, என் முகர கட்டையா அப்படிச்சேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா லட்சுமி நாராயணபுரம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ தங்க விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்திருக்கின்ற பாரத ரத்னா கு காமராஜ் கலையரங்கிலே எம் புதுப்பட்டி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற நாடகம் வள்ளி திருமணம். இந்த நாடகம் அது விமர்சையாக இங்கே நடைபெற அன்புகளே. இந்த வள்ளி திருமண நாடகம் எதுக்காக இங்கே வச்சிருக்காங்க அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நாடகங்கள் எங்கள் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகங்கள்ல பல நாடகங்கள் இருக்கு. வள்ளி திருமணம் மாத்திரமல்ல, சத்யவான் சாவித்திரி, ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, பாமா விஜயா, சதி லீலாவதி, சதி அனுசுயா, சீமந்தனி, இப்படி பல நாடகம். முத்தாளம்மன், பாண்டிச்சாமி, அதெல்லாம் சாமியில் எழுதுனது அல்ல, அது நம்ம ஆசாமியில் எழுதுனது. சங்கரதாஸ் சாமி எழுதிய நாடகத்தை மாத்திரம் தான் சொல்றேன். இந்த நாடகங்கள்ல வள்ளி திருமண நாடகத்தை மாத்திரம் ஊருக்கு அதிகமா வைக்கிறாங்களே, என்ன காரணம்? அதுதானே பார்த்தேன். ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன? இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசியில மாலை மாத்திர காட்சி வரைக்கும் யார் உட்கார்ந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு ஒரு ஐதீகம், நம்பிக்கை. பழைய சரியா? அவர் கடைசி வரைக்கும் பார்த்தபடி எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. நம்பிக்கை, ஐதீகம், அவ்வளவுதான். என்ன கிடைக்குமோ இப்ப காலையில் கை நிறைய காசை கொடுப்பாங்க, அப்படி இல்லை, ஒரு மன நம்பிக்கை தான். ஆனா முருகப்பெருமானுக்கும் எங்க நாடகக்காரனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? அப்படி என்னங்க தொடர்பு? முக்கியமா நாடகக்காரனுக்கு முருகனுக்கு மட்டும்தான் பெரிய சம்பந்தமே இருக்கு. என்ன உலகத்தில் இருக்க உசுர்களை பூரா படைச்சது யாருன்னு கேட்டா டப்புன்னு சொல்ல வேண்டியானே பர்மான்னு. ஏய், பர்மா இல்லையா, பர்மா பினாங்கன்னு பிரம்மா. பிரம்மா பிரம்மா தான் எல்லா உயிரையும் படைச்சாருன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா உங்க எல்லாத்தையும் படைச்சது பிரம்மா தான். நாடகக்காரனை படைச்சது பிரம்மா இல்ல, முருகன். அந்த விஷயம் இருக்கு. எப்படா முருகன் படைக்கும் தொழில பார்த்தான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? அப்ப தெய்வலோகத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. யாருக்கு? பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஒரு சின்ன சண்டை. ஒன்னும் சொத்து சண்டை, வாக்கிய வரப்பு சண்டை இல்ல, வாய் சண்டை தான். இப்படி பிரம்மா நடந்து வந்துகிட்டு இருக்காப்ல, எதுக்கு முருகன் வர்றேன்? அட கல்லுப்பட்டிட்டு இல்லையா மேல அவங்க லோகத்திலையா? அப்படி நடந்து வரும்போது பிரம்மாவை பார்த்து முருகன் கேட்கிறாப்ல, யோ பிரம்மா, நீ தானே படைக்கிற, எதை அடிப்படையா வச்சு படைக்கிறேன்னு கேட்டு. அடிப்படைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன வேணும்? ஒரு சுடுதண்ணி போடணும்னா அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவை? சட்டி வேணும், தண்ணி வேணும், அடுப்பு வேணும், நெருப்பு வேணும். சபாஸ், இதுதான் அடிப்படை. உயிரை படைக்கிறேன்னா நீ எதை வச்சுடா படைக்கிறேன்னு கேட்டுவிட்டேன் முருகன். பிரம்மாவுக்கு தெரியும், தெரியாமையா படைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா சின்ன கன்ஃபியூஷன், குடும்பத்தோட ஒரு பிரச்சனை. சரஸ்வதிக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ கூப்பிட்டுருப்பாருல, அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லி இருக்கும் போல இருக்கு. அப்படியே அந்த டென்ஷன்லயே மண்டையை சொல்லிச்சுட்டே வந்திருக்காப்ல. அப்ப பிரச்சனை அது வந்து முருகா அப்படின்னு இருக்கான். நம்மால் மண்டையில் கொட்டி விட்டேன் நறுக்குன்னு. உனக்கே தெரியல முண்டை, நீ என்ன படைக்கிற அப்படின்னு முருகனை கொட்டி ஜெயில போட்டார். மதுரை ஜெயில. என்ன சொல்றீங்க? சொல்றது உண்மை, பொய் இல்ல. மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே கந்தவெற்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கந்த புராணத்துல கச்சிப்ப சிவாச்சாரியால் எழுதியிருக்கார். புராணத்தை தான் சொல்றேன், நான் சொல்ற மாடுலேஷன் வேணா வேற மாதிரி இருக்கலாமே தவிர மேட்ரு உண்மை. இப்ப பிரம்மா உள்ள இருக்கான், படைக்கிற தொழில் சும்மா கிடக்கு. இப்ப இந்த வேலையை யார் பாக்குறது? அவதான் யோசிச்சா முருகன், இன்னொரு ஆளை வச்சு இந்த வேலையை பாக்குறதுக்கு நம்மளே ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு முருகன் ட்ரை பண்ணி பார்த்த பொருள்கள் என்னென்ன படைச்சாருன்னு இப்ப சொல்றேன், உங்களுக்கா தெரியும். சொல்லுங்க. காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது மூணையும் படைச்சது முருகன். எதை வச்சு சொல்றீங்க? படைச்சாருன்னு எப்படி சொல்றீங்க? மற்ற காய்கறிகள் எல்லாம் விளைஞ்சு பாரம் தாங்காம பூமியை நோக்கி தொங்கும். ஆமா. ஆனா வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மூணு நட்டமாவே இருக்கு பார்த்திருக்கியா? என்ன காரணம்? முருகன் படைச்சது. டிபார்ட்மெண்ட் ஃபால்ட், வேலை தெரியாமல் செய்தன் விளைவு. அது முதல்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்காப்புல, கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகி போச்சு, வித்தியாசமா. அதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி பறவை இனங்கள் எல்லாமே முட்டையிட்டு குஞ்சு உரிக்கும், அதான் இயற்கை. முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி ஓட்டு பால் கொடுக்கும். அது என்ன பறவை? வவ்வாலு. வவ்வாலு வாயிலே தின்னு வாயிலே கக்கும், தலகளாவே தொங்கும். என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட், வேலை தெரியாமல் செய்தன் விளைவு. ட்ரை பண்ணி பார்த்தாரு, கொஞ்சம் வித்தியாசமா போச்சு. இதே போல பழங்கள் எல்லாத்துக்கும் கொட்டை பழத்துக்கு உள்ளதான் இருக்கும். ஆமாங்க. முருகன் படைச்ச பழத்துல கொட்டை வெளியில இருக்கும். அது என்ன பழம்? முந்திரி கொட்டை. என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட் தான், வேலை தெரியாமல் செய்தன் விளைவு. வெளியே தள்ளி வச்சு விட்டாப்புல கொஞ்சம். இதே போல நாடகக்காரனை படைச்சது முருகன் தான் சொன்னேன்னா என்ன காரணம்? இதுக்கு சரியான காரணம் சொல்லுங்க. இருக்கு. நீங்க எல்லாம் பகல் முழுக்க உழைச்சு வேலை பார்த்து
சம்பாரிச்சு ராத்திரியில் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. நாங்கள் ராத்திரி முழுக்க இங்கே நாயாக கத்திவிட்டு காலையில் பொண்டாட்டி எங்கே இருக்குது பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை பிளந்து கிடப்போம். சாயங்காலம் நாங்கள் பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு வருவோம், பிள்ளைய பள்ளிக்கூடத்துல வந்து பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அட நம்ம தான் தூங்கலைன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளைகளும் தூங்க மாட்டேங்குது, வீட்டில் ஒன்றும் பண்ண முடியல. ஓம் பிரச்சனை உனக்கு. அதுக்கு ஒன்று செய், நீ வரும்போதே பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா விடிய வரைக்கும் டீயை கொடுத்து அவங்க முழுக்கி வச்சுட்டின்னு வச்சுக்க, முழுக்க வச்சு காலையில் போனோன்னே புலந்து தூங்கிடுவாங்க. உன் வேலையை நீ பார்த்துக்கலாம். இப்போ தான் தூங்கிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி நீ புலந்து தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் சிக்கல்த்தையும் பார்த்துக்க. அதுக்காக என்ன செய்யணும், நீ ராத்திரி முழுக்க இங்கே தூங்கி பிரச்சனை இல்லை. மேலும் இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் மெலோடி சிங்கர் அன்பு ஐத்தான் புதுவை சார்ந்த CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தராக காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலும் காலங்களை பாடி மகிழ்ச்சி காத்திருக்கின்றார் குயிலிசை கோகில்வாணி. அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வெள்ளியாக நடிக்க காத்துள்ளார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டியை சார்ந்த பி பெருமாள் ராஜ் அவர்கள் இங்கே நாரதர் கிடைக்க காத்திருக்கின்றார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கின்றார்கள். இன்னிசை வேந்தர்கள் 6 மணி சக்கரவர்த்தி மெலிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் 6 மணி மண்பின் பாடல். பாராட்டுகளை கொடுக்குறோம். அதுதான் கலைஞனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சம்பளம் அன்பளிப்பு இதெல்லாம் விட அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய கலைமாமணி பட்டத்தை விட ரசிகர்கள் கொடுக்கும் கைதட்டுகள் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நல்ல சாங்கு, அருமையான சாங்கு. ஏன்னா மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய இசையில் வந்த பாட்டு என்ன அழகாக அந்த பாட்டு கம்போசிங் பண்ணியிருக்கான் பாரு. மிருதங்க நட தபலா நட எல்லாம் இல்லை குதிரை போகிற சவுண்டுக்கு தான் அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்மூடுவே வெட்கம் பொன்பேடுவே சொட்டும் பொன்மாலை மயக்கம் அப்படியே காடு மாத்தி போடுறான் பாரு. ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பது சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரே அழகினை ரசித்தேன் அமுதத்தை குடித்தேன் ரசிக்க துடித்தேன். அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போடு, குதிரை கட்டி போடு. காருன்னா பிரேக் அடிச்சோன்னு நிற்கும், குதிரையில் போய் தான் நிற்கும். ஓஹோ, மிக அருமையான சாங். அதுக்கு நல்ல இசை அழகாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் அன்பு தம்பி. நாடக உலகத்திலேயே முறையா இசை கல்லூரியில் படித்த ஒரு மாணவன். மியூசிக் காலேஜில் படித்தவன். ஆனால் மியூசிக் காலேஜில் படித்தவன் பூராமே நாடகத்துக்கு எடுவிடுமான்னு கேட்டால் எடுவிடாது. ஏங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடாந்தரம் தான் அடிப்பாங்க. அப்படின்னா தாத்தி தொம் நம் தா கிட தே கிட தம் கிட தம் கிட தம் கிட தாம் தி தாம் டீங் அப்படின்னு தான் இருக்கும்.
ஆனால் தம்பி ஒரு ஆள் தான் நாடகத்துக்கு எப்படி வாசிக்கணும், கச்சேரிக்கு எப்படி வாசிக்கணும், கிராமிய நிகழ்ச்சிக்கு எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை பிரிச்சு 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 வாசிக்கிறான்னா அது என் தம்பி தான் இல்லையா? பிரிச்சு பிரிச்சு வாசிக்கணும், பிரிச்சு உட்காந்துக்கிட்டு பிரிச்சு இல்லையா, பிரிச்சு பிரிச்சு அன்பு தம்பி ஆவடியார் கோவிலை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்க மண்டோலக்கன் தபேலா தொப்பி. நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வாசி. நல்லா நோண்டு தொப்பிய மிகச் சிறப்பான வாத்தியம் அடி நொறுக்கி எழுதிட்டு இருக்கேன். அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு தான் புது மிருதங்க 2 மிருதங்கம் வந்து 10-15 கட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கும்பகோணத்துலேருந்து. ஆமாம், இன்னைக்கு தான் 2 கட்டம் நம்ம ஊருக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கேன். ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு இருக்குது மிருதங்க. அது வாசிக்கிறதுக்கு காரணம் நம்ம செட்டு, நம்ம காலி துல்லியமா ஜெயின் 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 மோர் சொல்லி அடித்த மாதிரி அவர் நோகாமல் அவர் நோம்பு கும்பிட்றாரு இன்னைக்கு. இல்லைனாக்கா போட்டு மாட்டு அடிச்ச மாதிரி அடிச்சு கிடப்பேன். இல்லை வச்சிருக்காரு அவரு. ஞானமானவங்க இந்த மைக்கு முதல்ல ரசிக்க தெரிஞ்சவர்களுக்கு தான் தெளிவில்லை. அதுமையான ஒளிபெருக்கி அதுக்கு தக்க மாதிரி தம்பி வாசிக்கிட்டு இருக்கான். இந்த சொல்லு சுத்தம் மிருதங்கம் வாசிக்கிறத பேசுறது அதுக்கு பேரே மிருதுவான அங்கம். அதான் மிருதங்கம். ஆமா, அதை அடிக்கப்படாது, வாசிக்கணும், தழுவி வாசிக்கணும். அந்த சொல்லு சுத்தமா கேட்கணும். தாங்கடத்துக்கு திருக்கடத்துக்கு தித்து தாங்கடத்துக்கு திருக்கடத்துக்கு தாங்கடத்துக்கு திருக்கடத்துக்கு திம் தத்தம் அப்படி கேட்கணும்.
சில பேர் மொட்டனாக்கார மாதிரி அடிக்கிறான். என்னன்னு துத்தாங்க துத்தாங்க துத்தாங்களோ தந்தோத்தம் அப்படிமா அவனையும் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏங்க அப்பதான் 10 நாடகம் கொடுப்பேன். வரலாறு முக்கியமா வயிறு முக்கியமா? சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமா? பசிக்கும்ல சாப்பாடு தான் முக்கியம். மனுஷனே சொன்ன சொல்லு மாறிடுறேன், அது மாறாதா? எது எப்படி எப்படி மனுஷனே சொன்ன சொல்லு மாறிடுறேன், அது மாறாதா? அது சொல்லு மாறாது. மனுஷன் தான் சொல்லு மாத்தி பேசுவேன். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது சொல்லும். நம்ம விரல் காரணம் அவன் பிறந்த ஊரு அந்த மாதிரி ஊரு. எந்த ஊரு? ஆவுடையார் கோவில். சாதாரணப்பட்டம் இல்ல, புதுக்கோட்டை மாவட்டம். இது வந்து விருதுநகர் மாவட்டம். ஆமா. நம்ம இருக்கிறது சிவகங்கை மாவட்டம். அவன் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பதுதான் ஆவுடையார் கோவில். அந்த கோயிலுக்கு என்ன பெருமை தெரியுமா? அங்க இருக்கிற கோவில் தான் ஆவுடையார் கோவில் தான் பெருமை. ஆத்மநாத சுவாமி சிவனுடைய கோயில். இந்த உலகத்திலே பெரிய வித்தியாசமான கோயில். அது என்ன காரணம்னா அந்த கோயிலை கட்டினவர் யாருன்னா மதுரை மாவட்டத்துக்காரர். மதுரை மாவட்டத்திலிருந்து வந்து புதுக்கோட்டையில் கட்டினார். மதுரையில் ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் திருவாத ஊர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். சமயக்குறவர்கள் 4 சொல்லுவாங்க. யாருன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இதுல மாணிக்க வாசகர் கட்டின கோயில் தான் அந்த கோயில். அவர் எப்ப கட்டினார்னா மாணிக்க வாசகர் அரிமத்திர பாண்டியன் அமைச்சரா வேலை பார்க்கிறார். ஓ அமைச்சரா. அப்போ இவர் என்ன பண்றாரு, மன்னர் அரண்மனைக்கு குதிரைகள் வேணும் வாங்கிட்டு வாப்பான்னு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப குதிரைகளுடைய சந்தை கூடும்படி எதுனா தொண்டி. அங்க போறதுக்காக போயிட்டே இருந்தவர் போற வழியில குருந்த மரத்துக்கு அடியிலே ஒரு சிவபக்தன் சிவனடியார் அந்த சிவனுடைய கதைகளை புறான் சொல்ல சொல்ல உட்கார்ந்து கேட்டு சிவன் மேல வயப்பட்டு சிவன் அடியாராவே மாறி இன்னி என்னத்தை குதிரை வாங்கிட்டு போய் மன்னர்கிட்ட பேர் வாங்கி கிழிக்கிறது, கொண்டு வந்த காசு கட்டுறா கோயில சிவனுக்கு அப்படின்னு கட்டினதுதான் ஆவுடையார் கோவில். அந்த கோயிலுக்கு என்ன பெருமை தெரியுமா? கோயில் சிவன் கோயில், ஆனா உள்ள சிவலிங்கம் கிடையாது. என்னங்க சொல்றீங்க? கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, அப்புறம் பலிபீடம் கிடையாது, ஆனா சிவன் கோயில். ஆச்சரியமா இருக்கு. இது ஆச்சரியம் தானே? நிறைய நாடகங்கள்ல வள்ளி நாரதரும் தர்க்கம் பண்ணுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. சிவலிங்கம் இல்லாத சிவன் கோயில் எங்க இருக்கு தெரியுமா? நந்தி இல்லாத சிவன் எங்க இருக்கு தெரியுமா? சொல்லு பாப்பா அப்படிமாங்க. இது இன்னும் தர்க்கம் பண்ற அளவுக்கு இதுல ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் இதெல்லாம் இல்லைன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். பட்ஜெட் ப்ராப்ளம்னா கொண்டு போன காசு அவ்வளவுதான் மாணிக்க வாசகர், அவ்வளவுதான் வேலை பார்க்க முடிஞ்சு. அப்புறம் ஏன் அதுக்குள்ள அந்த கையை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க பாண்டிய மன்னது. என்ன பண்ணார் பாவம்? இதுதான் நடந்தது. இதுக்கு இவங்க பெரிய பில்டப் பண்ணாங்க. அப்புறம் ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க? அதனாலதான் சிவன் பார்த்தாரு, சிவலிங்கமே இல்லாவிட்டாலும் ஆத்மநாதனாக நானே இந்த ஆலயத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருள் புரிகிறேன். அதுதான் ஆத்மநாத சாமி கோயில். அப்பா அப்படியார் கோயில்கார. அப்ப ஆத்மநாத சாமி உள்ள சாமி. ஆமா. அம்பாள் யாரா? யோகம்பாள். இன்னைக்கு சரியா சொல்லிவிட்டேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல கேட்டேன் பாகம் பிரியான்ட்டேன். திருவெற்றியூர் போயிட்டு வந்திருப்பேன் அவங்களுக்கு, அந்த ஞாபகத்தில் சொல்லிவிட்டேன். நல்ல வேலை மோட்டோ தப்பு இல்லை, எல்லாமே சக்தியின் அவதாரம் தானே. அப்படி அற்புதமான ஸ்தலத்திலிருந்து வந்த மோகன்தாஸுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இங்கே அவரோடு இணைந்து ஆல்ரவுண்ட் சேர்த்து கொண்டிருக்கின்றார் பலவாத்தி சக்கரவர்த்தி, என் அன்பு சகோதரன். ஆல்ரவுண்டில் நாடக உலகத்தில் தனக்குன்னு ஒரு பாணியை அமைத்து பல ரசிகர்களை தன் வயப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரன் பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பதோடு இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். செல்போன் இல்லாத மனிதன். அது புரியல. பேசுறோம்லங்க செல்லு, ஹலோ ஹலோன்னு, அது இல்லாத ஒரு மனிதன் வாய்ப்பில்லை ராஜா. என்ன இனிமேல் அது இல்லாத மனுஷனை நீ உலகத்தில் பார்க்க முடியாது. இனிமேல் பிறக்கிற பிள்ளைய உர செல்லோட தான் பிறக்கும். ஏன்னா எப்படி கர்ண கவசகுண்டலத்தோட பிறந்தானோ அது மாதிரி இனி வரும் பிள்ளைகள் செல்போனோட தான் வெளியில வரும். அம்மா அப்பா வந்து செய்யும் போதே சொல்லித்தான் செய்வாங்க. என்ன நோக்கியான்னு சொல்லி செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். ஓப்போன்னு சொல்லி செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். அது செய்யாம எப்படி புள்ள வரும்? விவோன்னு சொன்னா விவோட பிறக்கும். உன்னை கொள்ள போறேன். ஆப்பிள்னு சொன்னாங்கன்னா வசதியான குடும்பமா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் ஆப்பிள் போனோட வரும். இனி செல் இல்லாம உலகம் இயங்காது. தவறு. என்ன தவறு? பல பேர் நாடகம் பார்க்குறாங்களே, இல்லை செல்போன் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நான் அவங்கள பூரா கையை தூக்க சொல்கிறேன். எத்தனை பேர் செல்போன் இல்லாதவங்க இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? முயற்சியை பார்ப்போம். தயவு செய்து வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் செல்போன் இல்லாதவங்களாம் கையை தூக்குங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, நான் தான் சொல்றேன்ல. எங்க தேடுற ஆளு? நான் சொன்னது காதல சரியா விழுகலை, அதனாலதான் பேசாம இருக்கா. விழுந்துச்சு. தயவு செய்து வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் செல்போன் இல்லாதவங்களாம் கையை தூக்குங்க. காலில் விழுகிறேன், தூக்கிடு. நீயாவது நீ அரட்டிக்கிட்டுறாக்கண்ணா
உனக்கு இன்னும் நாங்க அந்த லிஸ்ட்டுக்கு வரல. அப்ப எல்லார் கையிலயும் செல் இருக்கு. மெஜாரிட்டி நம்ம பக்கம் தான். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டு முருகனியா அடிக்கடி டென்ஷன் ஆகுறீங்க? கடுப்பாயிருவேன். செல்போன் சீரழிக்குதுங்கிறீல, உன் செல்போனை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டு பாப்பா. 23,000 ரூபா. அவங்க என்ன பண்ண 1,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. செல்போன் சீரழிக்குதுங்க. 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னா பதறுவேன் நம்மால். ஐயோ மண்டையை போட போகுது. ஆத்தாப்ப மண்டையை போட கூட கவலைப்பட மாட்டாங்க. செல்லு மண்டையை போட போச்சு. ஐயோ மைக் செட் காட்ட வந்து கெஞ்சுவேன். என்னண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, 1 பாயிண்ட் ஏற்றினா கூட போதும்னே. 9:50 அந்த பிள்ளை போன் பண்ணுவானே. ஐயோ எடுக்கலைன்னா அவசாரி பிள்ளை யார்ட்டடா பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பானே. கெஞ்சுறேன். ஓட்ட கண்ட இடத்துலலாம் சார்ஜில் மாட்டேன். எதை வச்சு சொல்றீங்க? முந்தா நாள்லாம் நல்லா அசந்து மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். மூச்சு நின்றுச்சு. ஐயோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலன்னு பாக்குறேன். என் மூக்குல ஒன்று ஒரு சார்ஜரை மாட்டிருக்கேன். இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல தோணும். நல்ல வேளை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிருக்கேன். ஐயோ மூச்சு முட்டிருமே. சாகவா? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. அதை நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்படியா? இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு. ஹலோ சுதிப்பெட்டி. சுதிப்பெட்டியில் அருமனைப்பட்டி. நான் தான் சுதிப்பெட்டி. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த மீனிங் சம்சாரி? சம்சாரினா யாருன்னு கேட்குறீங்க? வெயிலில் நின்று வேர்வை சிந்து உழைச்சி அதில் வர்ற வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரியை போட்டு வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு காரைக்குடியிலேருந்து நம்மளை 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்களே, உழைக்கு வர்க்கம் இங்கே உட்காந்துருக்காங்களே முதலாளிமார்கள், இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி தான். எப்படி? நானும் தான் வேர்வை சிந்து உழைக்கின்றாரு. சொட்டுது பார். அது என்னங்க உங்களுக்கு 12 மாசம் வேர்க்குது? ஏசி ரூம்லயே படுத்தாலே எனக்கு வேர்க்கும். யாரோட படுத்திருக்கையில? அரோஹரா. இப்ப நான் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. அடையாங்க சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கே செல்லு? அவன் காவியை கட்டி திருவோட கையில வச்சு கோயில் வாசல் உட்காந்தானா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அம்பாடு போக போறேன். அவன் செல்லு வாங்கிட்டு சிஎம் டே பேச போறேன். உருண்டை சொன்னதா இருக்குன்னு. ஆமா, சாமியாருக்கெல்லாம் எதுக்குங்க செல்லு? அதான் கேட்கறேன். அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிலா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியார சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? கேட்டுங்க தம்பிலா, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? அது என்ன தேவையில்லாத படம்னா என்ன படம்? அது மலையாள படமா, தெலுங்கு படமா, கன்னட படமா, என்ன படம்? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? அது என்ன ஆபாசம்னா என்ன புரியலையே. இன்னும் புரியலையா? ஆபாசம்னு என்னன்னு கேட்குறீங்க? ஆபாசம் என்றால் என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா, அதாவது அம்மனமா இருந்தால் அதுக்கு பேர் தாங்க ஆபாசம். இது என்னடா இது நியாயமாடா? அதெல்லாம் அம்மனமா இருந்தா ஆபாசமாடா? ஆமா. நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டும் போட்டு பிறந்தியா? அம்மனமா தான். அம்மனமா தானே பிறந்த. அப்போ மட்டும் சீனி கட்டி சக்கரை கட்டின்னு கொஞ்சம் நாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்டு அது ஆபாசமா? எல்லாம் நியாயமா? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, நாம் பார்க்கின்ற பார்வையிலே தான் இருக்கிறது. அம்மாட்ட இருக்கிறது தான் தங்கச்சிக்கிட்ட இருக்கு, தங்கச்சிட்டு இருக்கிறது தான் பொண்டாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இடம் மாறுபடும் இல்லையா? கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. கணபதி, தங்க கணபதி, தங்க விநாயகா, காளியாத்தா என் நாவிலே வந்து குடியிருந்து அருணகிரிநாதனுக்கு நாக்கிலே முருகப்பெருமான் வேளாளி எழுதிய போது முத்தை திருபத்தி திருடகையத்து அப்படி எழுதியது போல என் நாவிலே நல்ல சொல் வந்து அமருமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப சொல்றேன், அம்மன குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லி. கருமா கருமா கர்மம்னா நீ வேணா சொல்லு. தங்க விநாயகரை கூப்பிட்டு வாயில எழுதுறாங்க, இப்படித்தான் எழுதினாராங்க. தும்பிக்கையில் எழுதிட்டார் போல இருக்கு. அண்ணே இதுவா நாகரீக சொல்லு சொல்லு என்றும் நிறைந்து வெற்றும் செல்லு செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீக சொல்லு சொல்லு. அண்ணே எங்கும் நிறைந்து வெற்றும் செல்லு செல்லு கையிலையும் செல்லு செல்லு.
பீஸ் வண்டி ஓட்டுறான் புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான் அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான் செல்லாத வீதியிலே செத்து கிடக்குறான் அவன் செல்லாத வீதியிலே செத்து கிடக்குறான் செத்தவன் செல்லுலாம் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான் என்னன்னு உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு வண்டியில வரையில அண்ணன் இங்கே உங்கால் அட்டன் பண்ணாரு இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கி போடலாம் அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா நெளிஞ்சு போன பைக்கை வாங்கி போடலாம் 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு கண்டுக்க மாட்டா ஆமா பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி பொன் பண்ணா ஹலோ என்னடி நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வைடி சேலையை அவுத்துக்கிட்டு இருக்கியா சேலையை அவுக்கிறேனா ஏ வேலையா இருக்கேன்டி அப்புறம் பேசுறேன் ஏ சேட்டு முண்டை காது கேட்குதா இல்லையா எனக்கு கேட்குது உனக்கு தாண்டி கேட்கு வயலுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா இந்த செட்டியாட்ட சொல்லியிருக்கேன் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்துரு டாடி ஆம்பளை வெளியில வந்தா 1000 வேலை இருக்கும் உன்னை ஓயாம போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் காம்பளை காயமா இருக்கா காம்பளை காயமா இருக்கா வந்தானே தூக்கி போட்டு குறவலையிலுமே மிதிப்பேன் மரியாதை போன வை இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா சின்ன வீடு போன் பண்ணா திருப்பி பேசுறான் சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா ஹலோ மாமா செல்லா என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல போன் பண்ணாதான் உன் நம்பர் பிச்சு பிச்சுன்னே வருதேடி உங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நீங்க ஒரு போன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் மாமா எப்ப பார்த்தாலும் உன் நம்பர் பிஸின்னு தானே வருது மாமா என்ன சொல்லலாம் இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது அதுவுமா நீங்க நல்லா 21000 ரூபாய் எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டி கலாட்டம் வாங்கிட்டு வரீங்களா மாமா சம்பாதிக்கிற ஊரா உனக்கு தானடி செல்லாம் வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்க என்ன வாங்கணும் அல்வா அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறா சம்பளம் என்ன செல்லுல போட்டா சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டு நீ போட்டான் அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூசி ஒரு கட்டிங்க போட்டு போயா லூசு நல்லா வாயில வந்துடும் அதிகாலை கட்டிங் போட்டாங்க வேலைக்கு போவாங்க நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தானே வேலைக்கு செல்ல வேண்டும் அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லி குக்கர் சோறு இனிமேல் நீராகாரம் கிடைக்கிறது கஷ்டம் தான் எந்திரிச்சோன்னு ஏன் கட்டிங் போடுறாங்க ஏன் எந்திரிச்சோன்னு கட்டிங் போடுறாங்க அப்பதான் அந்த கையால் ஆட்ட நிக்கும் மொத்தமா நின்று நாக்காலையில் தூக்கி காலை கையை கட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும் பொண்டாட்டி தான் நம்மளால அங்கே கொடுக்க மாட்டான் வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைங்க ஆப்பரில் காசு ஏற்றி விட்டுருவான் வீடு சூப்பரா இருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏறுங்க அத்தா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏறுங்க காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானுங்க மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானுங்க பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க மிஸ்டர் வண்டு முருகன் ஏன் அடிக்கடி டென்ஷன் ஆறீங்க காதலை கொச்சப்படுத்தினா நாம் கடுப்பாயிருவேன் என்ன காதல் என்பது ஒரு உயிர் மூச்சு அது ஒரு இருதய துடிப்பு உங்கள்கிட்ட போய் காதலை பத்தி பேசிருக்கீங்களோ எனக்கு தெரியாத காதலா காதல்ல 2 வகை இருக்கு தெரியுமா காதல் 2 ஆமா எப்படி நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வரா தெரியுமா பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை அப்படி சண்டை போடுறாங்க உண்மை இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா யாரு அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டி விளக்கமாத்த எடுத்து விரட்டி விரட்டி விளக்க தோணுது கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல காதல் அவர் போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்குன்னா அது கள்ள காதல் மகாபிரபு மகாபிரபு ஒரு வார்த்தையில உலகத்தை அடக்கிட்டியாடா கேட்டீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதலாம் போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல் எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சானு தெரியும் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க என்றும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு நம்ம அப்பா பாட்டை காலத்துல செல்லு ஏதுங்க நம்ம அப்பா பாட்டை காலத்துல செல்லு ஏதுங்க இப்ப சின்ன கையிலெல்லாம் சின்ன கிருசு கையிலெல்லாம் செல்ல பாருங்க அவசரத்துக்கு செல்லு நம்ம தேவரானுங்க அவசரத்துக்கு எனக்கு முதல்ல ஒரு உண்மை தெரியும் இவ்வளவு நேரம்
கேட்டேன்னா செல்லில் அது நொட்டை இது நொட்டேன்னு. இப்போ அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே, இது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்க டவுனுக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, ஏங்க எங்க இருக்கியா? ஏண்டி டவுனுக்கு வந்திருக்கேன் சொல்லு. காலையில சாப்பிடாம போயிட்டியா? சாப்பிட்றேன், மயிறு போகிறேன், போன வைலா. சரி கோவப்படாம வரையில பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சரி திங்கிறதுக்கு தானே வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன், வை. நொய்னு வீட்டில் இருக்கோ சொல்ல மாட்டேன், வெளியே இருக்க வயலுக்கு தெரியும், உரமோட எடுத்துட்டு எங்களுக்கு தெரியும், வை. இவ்வளவு கடுப்பா பேசுறீங்க, எவ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். வந்தனா மக்கள் குறவுல மிச்சு விடாமா? சரி வரையில ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்கா உங்களை பார்க்க. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. யார் வந்திருக்காங்க? உங்க அத்தை உங்க மாமா. என் கோத்தா அவங்க அப்பா வந்திருக்கான்னு சொல்ல மாட்டியோ? மறந்துட்டு வந்துட்டீங்கன்னா கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பண்ற வர? ஏங்க என்ன நம்ம பையன் கடைசி பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்னடி? காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்சி அடிக்காம மைத்த புடுங்குமா? எந்த நேரம் தண்ணிக்குள்ளேயே ஆடுறேன். அவனை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை, பொம்பளை நீ எல்லாம் இருக்க. எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டுவிய. அவர் யார சொல்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க அப்ப மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறேன். அதை நொழிமலை நான் தாண்டி அவங்க அப்பா உட்காந்து போட்டேன்னு வச்சுக்க. சரி கோவப்படாம வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? சரி காய்ச்ச மாத்திரை வாங்கிக்கிறேன். என்னங்க துறையம்மா? என்ன அரியம்மா? எங்க இருக்கு? கிச்சன்லயே பாத்ரூம்? கிச்சன்ல தாங்க. தண்ணி சத்தம் கேட்குறேன். சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்காங்கிறேன். அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான், நின்று பேசுங்கிறாங்க, வாங்கிட்டு தருவா? இந்த இருங்க காசை கரியாக்காதியா. உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாத்தான் போகுது. மாமனார் மாமியா வந்திருக்காங்க, மாத்திரை வாங்குறீங்களா? அப்படியே மாமனாருக்கு 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு வா. மாமன் தின்னுட்டு நெஞ்சு அடிச்சு சாப்பிட்டோம். நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது ஏன் போன் வந்தனே கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க, கலவாணி பலாட்டா அங்கே உட்காந்து என்ன பேசுறாங்க பயலையா? வைக்கவா? நான் அப்புறம் வச்சிருவேன். ஏதோ அடமானம் வைக்க பார்த்து. ஆமா, கருவ காட்டுல தான் அடமானம் வைக்கிறாங்க. அதுல அளவோடு பேசினாரும் நண்பதானே என்றும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலை செல்லு செல்லு செல்லு. சிறப்பு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. செல்போனால் ஏற்படும் தீமைகளை நல்லா சொன்னீங்க. ஆனால் சொல்லலாமே தவிர இன்னைக்கு செல்லு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே உள்ளங்கைக்குள்ளே அடங்கி போச்சு. என்ன இன்னைக்கு ஊரில் கான்ட்ராக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஜிபேல தான் வருது. நம்ம நோட்டீஸ் கூட வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். மக்கள் நேரில் பார்த்துக்க முடியலை. ஆனால் செல்போன் வந்ததுக்கப்புறம் குடும்பங்கள் எவ்வளவு குலேசாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஏங்க செல்லு வந்ததுக்கப்புறம் புருஷன் முண்டாட்டி மனசை விட்டு பேசிக்கிறது இல்லை. என்ன சொல்றீங்க? பெத்த பிள்ளைங்க என்ன பண்றான்னு ஆத்தா அப்பன் கவனிக்கிறது இல்ல. ஒரே வீட்டுக்குள்ள பிள்ளை ஒரு ரூம்ல, ஆத்தா ஒரு ரூம்ல, அப்பே ஒரு ரூம்ல உட்காந்து செல்லத்தான் நோண்டிட்டு இருக்கானே தவிர குடும்பங்கள் உறவு மேம்படுவது இல்லை. எனவே அதை தயவு செய்து முகத்துக்கு முகம் பார்த்து பேசினேன்னா வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க பக்கத்துல இருந்து. அப்புறம் முகம் பார்த்து பேசுறது. தயவு செய்து இதை அளவுக்கு தேவைக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாத நேரத்தில் தூக்கி ஒரு மூலையில் போடுங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் சிறந்த ஒரு முறையை தாளம் சேர்த்து கொண்டு கொண்டார் லய சக்கரவர்த்தி, என் அன்பு மாமா, என் பாசக்குரிய மாமா. மாமாவா? நாடக உலகத்துல முறை வச்சு கூப்பிடுற மாமா இல்ல, என் தாய் மாமா. எங்க அம்மாவோட பிறந்தவர். அம்மான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப யாருக்கும் அம்மான்னா தெரியாது, தாய் மாமனை தான் அம்மான்னு சொல்லுவாங்க. எங்க மாமே அந்த ஆளுக்கு இந்த நாடக உலகத்துக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏங்க அவருக்கு இருக்கிற சொத்துவத்துக்கு வயக்காடு, தோட்டம், துறவு, கார், பங்களா எல்லாம் கிடக்கு. தொண்டி கிழக்க இருந்து ஏன் அவர் எங்க வந்தார்னா, மருமைக நாடக உலகத்துக்குள்ள வந்துட்டானே, அவன் போய் பயல்களோடு சேர்ந்து கெட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டு என்னை பாதுகாக்கணும்னு இந்த சீனு முடியும் தாளத்தையும் தூக்கிட்டு நாக்குட்டி ஆட்ட 40 வருஷமா என் பின்னாடி. ஏங்க இல்லை உள்ளபடியே அறியாகும் கலங்காதிய. நீங்கள் அவர் காலை தொட்டு கும்பிடமே எனக்கே ஒரு புல்லரிச்சிருச்சு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் தாய் மாமன்னா தாய்க்கு சமம். நிச்சயமா தாயா நினைச்சு தானே கும்பிட்டியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்காக சேலை வெட்டி வர சொல்லாத. இல்லை உங்க தாய் மாமங்கிறியா? எதுக்காக அந்த நாடக உலகத்துக்கு வந்தாரு? மாப்பிள்ளை மருமையை போய் கெட்டு போயிடக்கூடாது. மருமையை நாடக உலகத்தில் போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வந்தாரா? இல்லை மருமையை பிள்ளைகளை கெடுத்து போடக்கூடாதுன்னு வந்தாரா?
இப்படி மிரட்டினா பயப்படுவாங்க மனுஷன். ஏய் இப்படி மிரட்டினா பயப்படுவாங்க. என் அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய சகலை. ஹலோ ஏங்க, தாய் கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிட்டு கடைசியில் சகலைங்கிறீங்க. அது ஒரு முறைக்கு எப்படி வருது? அது எப்படி ஒரு முறைக்கு? அம்மா கூட பிறந்தனால தாய் மாமே. சகலை வந்து நாங்கள் 2 பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கி விட்டோங்கன்றாவி. அதனால சரி, நீங்கள் 2 தண்ணியை போட்டியே ஒரு இடத்துல புழங்குனீங்க. அந்த பொண்ணு அதுவும் தான் இல்லைன்னா ஜமாளிக்கிறோம்ல. 2 பேரும் முரட்டு போயிலுங்க. போனதையும் தூங்குறவங்க தாங்களது. அன்பு மாமா அரசர் குலம் கீழ்பாதி மேல் பாதி நடுவில் ஒரு ஜோதி. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய புதுப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை நமது கிராமத்தின் சார்பிலே வருக வருகவன அன்பரை வரவேற்று எம் புதுப்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மலர் மாலை அணித்து பொன்னாடை அணிவிக்கின்றேன். வாக்கி டாக்கியா? என்ன சத்தம் எங்கிட்ட வந்து வருதுன்னு பார்த்தேன். ஐயா வச்சிருக்க வாக்கி டாக்கி சத்தம். நான் இந்நேரத்தில் யாரா ரேடியோ போட்டு வாக்கி டாக். மிக அருமையான பக்கமேளங்கள் அவர்களோடு இருந்து இங்கே பப்புனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பை மாதிரி என்று பேர் காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அறிஞர் நாங்கள் நான் பப்புனுக்கு அமிகி பொம்பளை அவை அரை கழுத குதிரை எல்லாம் நம்ம தான் அடைச்சாகணும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடிகிறது இருந்து பாருங்க. எல்லா நாடகத்திலையும் முருகன் வருவார், முருகனை சந்திக்க நாரதர் வருவார். இன்று நடக்கிற நாடகத்தில் முருகனை சந்திக்க ஔவையார் வருவாங்க. ஔவையாரெல்லாம் பார்க்கணும்னா இருந்து பாருங்க. ஆமா, முழிச்சிருந்தீங்கன்னா அவையாரை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். அப்புறம் நீங்கள் அங்கே போய் தேடிட்டு அலைய முடியாது. அவையார் விடுங்க அவையார் விடுங்கன்னு தேடினாலும் கண்டுபிடிச்சிடலாமா? அவையார் விடுங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அரியரை விடுங்கன்னு கேட்டாலும் என் ஏரியாவில் யாருக்கும் தெரியாது. ஐயப்பன் வீடு எதுன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வாரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அப்படி இருக்கிறனால எப்பவுமே அப்படித்தான். நம்ம எந்த வீட்டுக்கு போகிற வரோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நைஸாக போகிறோமோ நைஸாக வந்த மாதிரி இருக்கணும். தவிர பரபரப்பு இருந்துச்சுன்னா போச்சு உள்ள வச்சு விடாங்க நம்மளை. மிகச் சிறப்பான நாட்டியமாடி மகிழ்ச்சி காத்திருக்கின்ற நல்ல சிங்காரி நாட்டிய உய்யாரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி பரிமளம் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஓஹோ மானே தேனே கட்டிப்பொடி. ஓகே, மேலும் இங்கே ஒளிபெருக்கி மிகச்சிறப்பாக அமைதி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ஏ காளிராஜன் சம் சர்வீஸ் அயன் கரிசல் குளம். போடுங்க தலைவா. உள்ள வரும்போதே ஊருக்குள்ள நுழையும் போதே அண்ணன் பாட்டுகள் பூரா பழைய பாட்டுகளா ரம்மியமா போட்டுட்டு இருந்தாங்க. காட்டுக்குள்ளே திருவிழா கேட்டுக்கிட்டு கன்னி பொண்ணே மனவிழா. இப்போ ஒருத்தர் இப்படி பாட்டுக்கெல்லாம் போடுறது. இப்போ போடுற பாட்டு பூரா மியூசிக் தான் கேட்குது. பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. டம்மு டும்மு டம்மு டும்னு அடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன பாட்டும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. அருமையான பாடல்களை மிகச் சிறப்பாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒளிபெருக்கி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மைக் செட்டு எவ்வளவு மோசமாகவே இருந்தாலும் நாங்கள் மேடையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து எங்களுடைய தொழில் தர்மம். ஆனால் இன்னைக்கு ஆத்மார்த்தமாக அடி மனசுலேருந்து சொல்கிறேன், ரொம்ப ஜம்முன்னு அமைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அது சில நேரத்தில் மாட்டிக்கிறேங்கிட்ட என்ன பண்ணுறது. நாடகத்துடைய உபயதாரர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டி சுப்பையா நாடார் சென்னை, எம் பழனிசாமி நாடார் விழுப்புரம், என் ராமன் நாடார் திருப்பூர், ஜி சுப்பிரமணி நாடார் விழுப்புரம் எல்லாம் அங்கங்கே இருந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டு எல்லாம் திருவிழா கொண்டாடிட்டு போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டன்னு சொல்லும்போதே எனக்கு ஐயா காமராஜர் ஐயா அவருடைய ஒரு பெரிய ஒரு நினைவு. இன்றைக்கி தமிழகத்தில் எவ்வளவோ பேர், நான் தயவுசெய்து அரசியல் பேசவில்லை, அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பாட்டிலேயே சொல்லிட்டேன். நான் சொல்கிறது ஐயா காமராஜர் ஐயா பற்றி. அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரை போன்ற ஒரு எளிமையான அமைச்சரை யாரும் பார்க்க முடியாது. அப்போது இந்த டாக்டர் சீட் இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ டாக்டர் சீட்டு கொடுக்கும்போது கோட்டான்னு ஒன்று இருக்கும். இப்போ எம்பி கோட்டா எம்எல்ஏ கோட்டா மாதிரி அவங்க முதலமைச்சர் கோட்டான்னு இருக்குது. அவங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு ஒரு கணக்கு சீட்டுன்னு ஒதுக்கி அது ஐயாட்ட வந்து அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 100 அப்ளிகேஷனுக்கு மேலே வந்துருக்கு.
அப்போ இது கொடுக்கணும், இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள்கிட்ட ஐஏஎஸ் அவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு இதில் சரி பார்த்து யாருக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வைங்க அப்படின்னு ஒரு 25 சீட்டு எடுத்து வைக்க கொடுக்காங்க. 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சான், அதை செலக்ட் பண்ணி யாரும் கொடுக்கல. ஐஏஎஸ் பூரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஐயா இன்னும் செலக்ட் பண்ண முடியலைங்கய்யா அப்படின்னு. இப்போ ஐயா காமராஜரை வந்தாரான், கொண்டா என்னத்தை போய் இதை செலக்ட் பண்ண கொண்டா அப்படின்னு பார்த்தாரு. அப்படி பரட்டி பார்த்தாரு, படன்னு தூக்கி தனியாக அந்த பேப்பர்லாம் போட்டார். இந்த அப்ளிகேஷன் கொடுத்த ஆளுக்கு அப்புறம் சீட்டு கொடுனாராம். என்னங்க நாங்கள் 2-3 மாதமாக ட்ரை பண்ண முடியல, நீங்கள் படக்குன்னு செஞ்சு விட்டீங்க, இது எப்படி இதை செலக்ட் பண்ணீங்கன்னாராம். அப்போ தான் ஐயா சொன்னாராம், இந்த விண்ணப்ப படிவத்தில் பெற்றோர் கையொப்பம்னு இருக்கிற இடத்துல கைரேகை வச்சிருக்க அப்ளிகேஷன் பூரா தனியாக எடுத்தாராம். பெற்றோர்கள் படிக்காதவங்க அவங்க வீட்டுக்குள்ளே படித்து டாக்டராக வரணும், அதுக்கு தாண்டா அது கொடுக்க சொன்னேன்னாராம். கையெழுத்து போட்டு வந்து அப்ளிகேஷன்லாம் விட்டார். இப்படி அந்த இறக்க சுபாவத்தோடு எல்லா குடும்பங்களும் படித்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன் இல்லையா, அவர் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு நிறுத்திக்கிறதா நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் எஸ் மயில்ராஜன் லட்சுமி நாராயணபுரத்தை அந்த அன்புள்ள மறுமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள் நாடான் உறவின் முறை லட்சுமி நாராயணபுரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சாப்பாடு அதை மறந்துட்டு மத்தியா மெயின் ஐட்டமே அதான் சாப்பாடு தான் முக்கியமாக சொல்லணும். சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம். சைவ சாப்பாடு, அசைவம் மீன் முட்டை கறி. என்ன நீ ஏன் சாப்பிட்டீங்கல்ல சொல்ல வேண்டியானே? இல்லை சாப்பிட வரலன்னு காட்டி கொடுக்குறியாக்கும் பானிய. அதெல்லாம் அண்ணன் முதல்ல கேட்டாங்க, நான் சாப்பிட வராத காரணம் என்னன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சைவ சாப்பாடுங்க இல்லையா, நான் என்ன சாப்பிடுன்னு உனக்கு தெரியாதா? என் லட்சணம் என்னென்ன, ஆள் தான் பல்க்கு, சாப்பாட்டுக்கு நம்ம ஆள் இல்லை. கோழி கொத்துன மாதிரி தான் கொத்துவேன். அதில் நைட்டில் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும்க்காக இரவில் சாப்பிட்றதுல பெருமதி. ஒருபோது தான் காலை ஒரு வேளை சாப்பாடு, கிட்டத்தட்ட ஒரு யோகி கணக்காக இருந்துக்கிட்டிருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு, நேற்று காலையில் சாப்பிட்டது, மறுபடியும் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது, திரும்பி நாளை காலையில் தான் போய் நம்ம சாப்பாடு. அந்த ஒருவேளை உணவில் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, ஊர்லேயே நீங்கள் செய்கிற காரியங்களில் கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, இதில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் 100 மடங்கு புண்ணியம் உங்களுக்கு எதிரில் கிடைக்கும்னா, 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நாடக நடிகன் மேடையில் வந்து அவன் கடவுளுக்கு சமம். என்னடா கடவுள்னா, முருகன் வேஷம் போட்டு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவனை நடிகனாக பார்க்க மாட்டாங்க, முருகனை தான் பார்ப்பாங்க. மேலும் இந்த அரிதாரத்தை முகத்தில் பூசி நீங்கள் நல்லா இருக்கணுமையா, அந்த ஊர் செழிக்கணுமையா நாங்கள் சொன்னால் அது பழிக்கும். அதுக்காக நாங்கள் மந்திரவாதிகள்ல வாக்கு பழித முன்னோர்கள் வாக்கு. அரிதாரம்னே என்ன அரிதாரம்? இந்த பவுடர் தான் அரிதாரம்னு சொல்றது. அரிதாரம் அப்படின்னா ஹரினா மகாவிஷ்ணு, அரே நம்ம ஊர்லேயே இருக்கு லட்சுமி நாராயணபுரம், 2 பேரும் சேர்ந்துருக்கா அதில். அது ஹரி தாரம், தாரம்னா பொண்டாட்டி, அது யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியை முகத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல வாக்க சொன்னால் அது பலிக்குங்கிற காரணத்தினால தான் 10 நாடகக்காரனுக்கு சோறு போடுறது புண்ணியம். எப்படி நீங்க சொல்றாங்க உண்மை. 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறது புண்ணியம், விளக்கு பூஜை வைக்கிறாங்க புண்ணியம், கோயில் கட்டுறாங்க புண்ணியம், உபாசனம் பண்றாங்க புண்ணியம், எல்லாமே புண்ணியம் தான். இதெல்லாம் காட்டின ஒரு பெரிய புண்ணியம் எதுனா, நம்மள மாதிரி நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு விடுறதான். என்ன காரணம் தெரியுமா? நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு விடுறோம், 10 பரதேசிக்கு போடுற மாதிரி. அட பாவி, இவ்வளவு நேரம் நான் வசத்தை கௌரவமாக கடவுளுக்கு சமம் சொன்ன, கடைசியில் பிச்சைக்காரன். என்ன பிச்சைக்காரன் வீடு வீடாக போகிறேன், நம்ம ஊர் ஊராக போகிறோம், இப்போ மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறோம். ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் பிச்சைக்காரனாகவே இருக்கிறதுலையும் தவறு இல்லை. ஏன்னா பிச்சை எடுப்பவன் ஒருத்தன் இருந்தால்தான் நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க முடியும். தர்மம் பண்ணோம்னா தர்மத்தை ஒருத்தர் வாங்கணும்ல. ஏன்னா கர்ணன் பண்ண தர்மத்தையே மகாவிஷ்ணு வந்து வாங்கினார் இல்லையா? அப்போ அவர் வாங்கினா தான் அந்த புண்ணியம் அவனுக்கு சேரும். அப்போ புண்ணியத்தை சேர்ப்பதுக்கு நாங்கள் ஒரு காரணம். பிச்சைக்காரன்னு சொல்றதுல கேவலமாக நினைக்காதீங்க. இப்போ உள்ள பிச்சைக்காரலாம் பிச்சைக்காரன் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் வருவான், இந்த ஐயா மாதிரி பெரியவங்களுக்குலாம் தெரியும், இப்போ உள்ள இளவட்ட சீடுகள் தெரியாது. ராத்திரி 9:30 மணிக்கு வருவான் அவன் வீட்டுக்கு பிச்சை எடுக்க. அவன் பேர் ரா பிச்சை நம்ம சொல்றது, ஆனால் அவன் உண்மையான பேர் அன்னக்காவடி. இப்போ இருக்க மாதிரி அழுக்கு வெட்டியோட வரமாட்டான் பிச்சைக்காரன். அப்புறம் நல்ல ஜம்முன்னு குளிச்சு பட்டை போட்டு காவி ட்ரெஸ் போட்டு தோலில் ஒரு உலக்க வச்சிருப்பேன். எத்தனை பேர் பார்த்த தலைமுறைக்கு தெரியல எனக்கு, நான்லாம் நிறையா பார்த்துருக்கேன். உலக்க வச்சிருப்பேன், 2 குண்டாச்சட்டி முன்னுக்கு தராசு மாதிரி தொங்கும், நடுவில் ஒரு மணி கட்டியிருப்பேன். வாசலில் வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டான், அந்த மணி ஒரு அடி அடிப்பேன்.
அப்படி அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா. தர்மந்தாயேன்னு சத்தம் கேட்டோன்னு அந்த ஆத்தா என்ன செய்யும், வீட்டில் இருக்க மாமனா மாமியா புள்ள ஊட்டி பேரன் பேத்திக்கெல்லாம் சோத்தை போட்டு மிச்சத்தை பூரா வாரி வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடும். அது மாதிரி 10 வீட்டில் அவன் வாங்கிட்டு போய் அவன் பிள்ளை குட்டியோடு உட்காந்து பசியாருனா தர்மந்தாயேன்னு சொன்ன தர்மம் நிலைச்சுது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் வர்றான் எங்கேயாவது பார்த்தீங்களா? வரல. என்ன காரணம்? பார்க்க முடியாது. ஏன் முடியாது? வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? என்னைக்கு நீங்க வீட்டுக்கு பிரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வரதில்லை. நிப்பாட்டுங்க. நாங்க பிரிட்ஜ் வாங்குறதுக்கு பிச்சைக்காரன் வராதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க தான் விட்டு விட்டு சட்னி மிஞ்சினாலும் கிளத்தில் வச்சு பிரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி நக்கி திங்கிறீங்களா? எப்படி வருவேன்? மிஞ்சினது போடுறது வாங்கத்தாண்டா பிச்சைக்காரன். அது நீங்க மிஞ்ச விட மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து ஆத்தாமரில் இந்த பிரிட்ஜ் எல்லாம் தூக்கி தலையை சுற்றி எரிங்க. தயவுசெய்து சொல்றேன், வேண்டாம். நீங்க வேலை மிச்சமாகுதுன்னு நினைச்சு மாவை ஆட்டி பிரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு புருஷன் பிள்ளைக்கு இட்லி சொட்டு போடுறோங்கிற பேரில் விஷத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாவுங்கிறது ஒரு நாளைக்கு தான். சாயங்காலம் ஆட்டி நைட்டு வச்சிருந்து காலையில் புளிச்சிடும், இட்லி ஊற்றுறோம், அதையும் காலி பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கு மறுநாள் வச்சா அதுவே விஷமாகும். அதனால தான் மாவு புளிக்கல நீங்கள் நினைக்கிறீங்க. உள்ளே இருக்க வரைக்கும் புளிக்காது, வெளியே எடுத்து வச்சோன்னே புளிச்சிடும். அப்புறம் அவன் தின்னொன்னு வகுத்துக்குள்ளே போய் புளிச்சு அதனால தான் அவன் டர் அப்படின்னு கிடக்கிற காரணம் அதான். அப்புறம் வேட்டியை பூரா கிழிக்கிறானா? ஏன் கிழிப்பேன்? கிழிக்கத்தான் செய்வேன். இந்த மாவு பண்ணுற வேலை வேட்டியை கிழிக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால தயவுசெய்து அதை மாற்றிக்கிறங்க. இன்னொன்று, ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சாப்பிட முடியல. ஏன், என்ன காரணம்? என் வீட்டிலலாம் வாரம் சந்தைக்கு கூட்டு போகிறேன். ஆமாம், காய்கறி பூரா பழப்பழன்னு வாங்குவா. தோட்டத்து காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு. அன்னைக்கெல்லாம் அவரைக்காய் வாங்கிட்டு வர நல்லா பழப்பழனும் தோட்டத்து காய் சாப்பிட வேண்டியதானே. நல்லா அப்போ தான் பறிச்சு கொண்டு இருக்கா. ஏய் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக, இதை இன்னைக்கு பொரியல் பண்ணுனேன். போன வாரம் வாங்கினது காக்கில் உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜில். எது? அதை எடுத்துட்டு இதை உள்ளே வச்சுருவோம் அப்படின்ட்டா. இது அடுத்து வாருங்க. காலம் முழுக்க பழசு வட்டை தான் திங்கிற மாதிரி இருக்கே தவிர ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியல. அன்னைக்கெல்லாம் இட்லிக்கு சட்னி வச்சுருந்தா 4 வகை சட்னி. நான் திங்கிறது 3 இட்லி, அதுக்கு 4 சட்னி. ஒன்று சிகப்பாக இருக்கும், ஒன்று பச்சையாக இருக்கும், ஒன்று வெள்ளையாக இருக்கும், ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது. என்னடி 4 வகை சட்னி சூப்பர் ரீ அப்படின்னு. 4 வகையெல்லாம் இல்லை, ஒரே சட்னி தான். அது முந்தானத்தை அரைச்சது, அது அதுக்கு முதல் நாள் அரைச்சது, இன்னைக்கு அரைச்சது அப்படின்னா. ரைட்டு. அப்போ சரி. அப்போ நான் சொன்னேன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்னி அரைச்சிருந்தில்ல, அது டேஸ்ட் அருமையாக இருந்துச்சுன்னு. அது கூட கொஞ்சம் இருக்கு, வேணுமா அப்படின்னு கேட்டா. அதுவும் பிரச்சனை தான் இருக்கு. அப்புறம் எப்படி வருவேன்? செப்டிக் டேங்க் மாதிரி ஆகி போச்சுடாது. ஐயா தயவு செய்து சொல்கிறேன், செத்ததுக்கு அப்புறம் நம்மளை ஐஸ் பெட்டியில் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, இந்த ஐஸ் பெட்டியில் வச்சதை நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளை கொண்டு அந்த ஐஸ் பெட்டியில் வைக்கிறாங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு பழைய ஆட்டுகள் அம்மிக்களுக்கு வாங்க. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க வரை வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில் எல்லோருமே